Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இப்போ சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் முதல்வரும் அவரது சகோதரருமான அழகிரி சந்திப்பு நடந்துச்சு இல்லையா? அந்த சந்திப்புக்கான பின்னணிகள் குறித்த விவரங்கள் இப்போ வெளியாயிருக்கு. அதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலை முடிச்சு போட்டும் பேசப்படுது. அதனோட பின்னணி உண்மையிலேயே கொஞ்சம் சுவாரஸ்யமா வியக்கத்தக்க வகையில தான் இருக்கு. அது என்னங்கிறத பேசிடுவோம். அது மாதிரி அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வீட்டு கல்யாணம், அந்த கல்யாணத்துல அதிமுகவோட பொதுச் செயலாளரே கலந்துக்கலங்கிறது நேற்று பேசுபொருளா மாறினுச்சு இல்லையா? அதற்கு பின்னணியில சில காரணங்கள் சொல்லப்படுது. அவரு ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துக்கே கலந்துக்கலப்பா, நீங்க இதை பெருசா பேசுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. 10ஆம் தேதி ரிசப்ஷன் இருக்கு, அதுக்கு போவாரா இல்லையா, எதனால அவர் புறக்கணிச்சாரு, எதனால பாஜக தலைவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் பல தகவல்கள் வெளியாயிருக்கு. அதையும் பேசிடலாம். அதே மாதிரி கர்நாடகாவில் MLA-க்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விவகாரம் பெரிய அளவில் சர்ச்சையாக பேசப்பட்டுட்டு வருது. அதனுடைய பின்னணியும் பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். கர்நாடகாவில் இன்னைக்கு முதல்வர் சித்தராமையா அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய MLA-க்களுக்கு ஊதியம் அதிகரிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்திருக்காரு. நேற்றுக்கு தான் அங்க சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குச்சு. வரக்கூடிய மார்ச் 7ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இந்த நிலையில தான் அங்க ஏற்கனவே பல போராட்டங்கள் போயிட்டு இருந்தது. அதாவது கர்நாடகாவில் விலைவாசி உயர்வு அதிகமா போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சித்தராமைக்கு அகைன்ஸ்டா அந்த முத்தா ஸ்கேம்லாம் தொடர்ந்து பாஜக-காரங்க போராட்டம் பண்ணாங்க இல்லையா? இந்த போராட்டத்திற்கு மத்தியில் தான் இன்னைக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பு வந்ததே பெரிய சர்ச்சை தான். ஏன்னா 2022 தான் சம்பளம் கூட்டினாங்க MLA-க்களுக்கு. அதுவும் கோவிட் டைம்ல அந்த கொரோனா நோய் பரவல் உச்சத்தில் இருக்கும் போது கர்நாடகா MLA-க்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்ததே பெரிய சர்ச்சையா மாறுனுச்சு. ஏன்னா ஏற்கனவே பொருளாதார நெருக்கல் இருக்கிற சமயத்துல MLA-க்களுக்கு மட்டும் எதுக்காக சலுகை அதிகமாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப சர்ச்சை பண்ணாங்க. அப்ப பாஜக ஆளுங்கட்சியா இருந்தது கர்நாடகாவில். இப்போ காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கிற சமயத்துல தான் அப்பவே 2022 என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஊதிய உயர்வு என்பது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா 5 வருஷமே முடியல. இன்னும் 2022 2025 3 வருஷம் தான் வந்திருக்கு. அதுக்குள்ள MLA-க்கள்லாம் அதிகமா டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சாங்க. இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிருச்சு, எல்லாத்தோட விலையும் உயர்ந்துருச்சு, அதனால MLA-க்களுக்கும் சம்பளம் அதிகமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் வச்சுட்டே இருந்த சமயத்துல தான், இந்த போராட்டம் போயிட்டு இருந்த சமயத்துல தான் சித்தராமையா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அவருக்கு எதிராக கிளம்பி இருக்கக்கூடிய போராட்டத்தை நீர்த்து போக செய்யறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. ஏன்னா ஒரு வகையில பாஜக MLA-க்களும் பலனடைவாங்க இல்லையா, MLA-க்கள் ஊதிய உயர்வு அப்படின்னா, இது மூலியமா பாஜகவினர் கொஞ்சம் போராட்டத்தை குறைச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு கணக்கோட ஒரு செயல்படுறதா குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் IT இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்கும். ஆமா, ஏற்கனவே பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, எப்படியாச்சும் ஐடிக்கு போய் சேர்ந்துரு, நல்லா சம்பாதிக்கலான்னு. இனிமே பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் நீ எப்படியாச்சும் MLA ஆயிடு, நிறைய இன்கிரிமெண்ட் போடுறாங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அது ஏற்கனவே கர்நாடகா MLA-க்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மாத வருமானம் வருது. அதாவது பேசிக் பே அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு பத்தலன்னு சொல்லிட்டு மீண்டும் எங்களுக்கு உயர்வு வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண போய் தான் இன்னைக்கு சிஎம் உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா எவ்வளவு உயர்வுன்னு சொல்லிட்டு ஒன்றும் வெளிப்படையா சொல்லல. உயர்வு இருக்கும் கண்டிப்பா அப்படின்ற அறிவிப்பு மட்டும் நீ கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல முதல்வருக்கு பல பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் வந்துச்சு. ஆமா, அதுல தமிழிசை மும்மொழியில வாழ்த்துனாங்க. அதற்கு இப்ப முதல்வர் பதிலடியும் கொடுத்துட்டாரு. எனக்கு ஒன்றும் தெலுங்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்துட்டாரு. அது மாதிரி தேவையின் பொருட்டு தெலுங்கு படிச்சுக்கலாம், அதற்கு உதாரணமா இவங்களே இருக்காங்கிற மாதிரியான பதிலடி அறிக்கைகள்லாம் வெளியாயிருக்கு இல்லையா? இப்ப இந்த நேரத்துல முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுல முக்கியமான நபராக பார்க்கப்பட்டவர் மு.க. அழகிரி, அவரது சகோதரர். அழகிரி தனது பேரனோட வந்திருந்தாரு, முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம் சொல்லியிருந்தாரு. அப்ப என்ன பேசப்பட்டுச்சுன்னா, பரவாயில்ல எத்தனை நாள் கழிச்சு அண்ணன் தம்பி 2 பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அதற்கு பின்னணியில சில அரசியல் கணக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்துல அழகிரியோட மகன் உடல்நலக்குறைவால் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்தார் இல்லையா? அப்ப முதல்வர் போய் சந்திச்சு ரெண்டு முறை போய் சந்திச்சார், நேரில் சந்திச்சு அவங்க ஆறுதல் சொன்னாரு, சரியாயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாரு. அதை அடுத்து இப்ப முதல்வர் அழகிரியோட மகன் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டு அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை செய்யப்பட்டு வர்றாரு. அதற்கு பின்னணியில அமெரிக்காவில் முன்னாள் திமுக MP-யா இருந்து நெப்போலியன் தான் அங்க வச்சு பார்த்துட்டு வர்றாருன்னு சொல்லப்படுது. அதுல 6 மாசமா நெப்போலியன் வீட்டுல தான் தங்கி இப்போ ஓரளவுக்கு உடல்நலம் தேடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ துரை தயாநிதி அழகிரி மகன் முதல்வர்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ சொல்லியிருக்காரு, இல்ல சித்தப்பா
அப்பா வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியா ரொம்ப ஆக்டிவா இருந்த மனுஷன் இப்ப ரொம்ப தனிமைப்பட்டு கிடக்குறாரு, அதுவும் இல்லாம என்னோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, இப்ப என்ன பாத்துக்கிறதுல தான் அவரு ரொம்ப முக்கியமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா அமெரிக்காவில் இவர் தான் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அவர் போய் இருந்தாரு. அந்த அடிப்படையில தான் முதல்வரே அவர் போன் பண்ணி இங்க அழைத்ததா சொல்லப்படுது. அதன் நீட்சியா தான் அவரு தமிழகத்துக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அரசியல் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எப்படி இருக்கு மதுரையில அப்படின்னு. அப்போ வந்து சொன்னார், மதுரையில எப்படி இருக்கு, வழக்கம் போல திமுகவுக்கு தான் ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காரு அழகிரி. இருந்தாலும் வந்து இப்ப விஜய் எல்லாம் புதுசா வராரு அப்படின்னு சொன்னப்ப விஜய் தனித்து நின்னாருன்னா நம்ம பயப்பட வேணாம், திமுகவோட செல்வாக்கு அப்படியாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, இல்லைன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த தென்மண்டல அமைப்பு மாதிரி ஒரு பொறுப்பு தரலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்கு அழகிரி சொல்லியிருக்காரு, நீ என்னப்பா கட்சியில நீ பொறுப்பு தந்தா தான் நான் வேலை பார்க்க போறேனா, எப்படி இருந்தாலும் இது நம்ம கட்சி, நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா பேசியிருக்காரு. இதற்கு முன்னணியில நீங்க பழைய வரலாறுலாம் கொஞ்சம் பார்க்கணும் தூசு தட்டி. 2018 கலைஞர் மரணத்திற்கு பிறகு இவர் அழகிரி வந்து தனித்து ஒரு இது கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னாலுமே கலைஞரோட உண்மையான விசுவாசிகள் என் பக்கம் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணாரு. ஆனா அந்த மீட்டிங்க்கு பெரிய அளவுல யாருமே போல. இங்க வந்து முன்னணி நிர்வாகிகள் மட்டும் இல்ல, தொண்டர்களும் பெரிய அளவுல தெரல. அதனால இது வந்து ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டுச்சு. மு க அழகிரிக்கும் ஸ்டாலினுக்குமான பிரச்சனை இது அப்படின்னு விவாதிக்கப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில ஒரு மாதிரி எதிரும் புதிருமா இருந்தாங்க. அதற்கப்புறம் அமைச்சரா பொறுப்பேற்ற உதயநிதி போய் சந்திச்சாரு. அப்படியே அப்புறம் மு க அழகிரியோட ஆதரவாளர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து இவர்கிட்ட வந்தாங்க. இப்படி பலரும் வந்ததுனால அழகிரி ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டாரு. அரசியல் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டார். இப்ப அவருக்கும் ஒரு பொறுப்பு வரும். அதை அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்படும். அது வந்து பழையபடி அவருக்கு தென்மண்டல அமைப்பாளரா அந்த பொறுப்பு கொடுக்கப்படலாம். இதன் அடிப்படையில் திமுகவில் மறுபடியும் உள்ள மு க அழகிரி வராரு, அவரோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்டு வருது. அவர் வந்தாருன்னா இப்ப மதுரையில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கு சிக்கலா மாறுமா, அல்லது அவர்களோட இணைந்து பயணிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் பல கேள்விகளை உள்கட்சியில எழுப்பியிருக்கு. அழகிரியோட வருகை என்பது யாரோட செல்வாக்கை பாதிக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நீங்க விஜய் பத்தி பேசுனீங்க இல்லையா, இன்னைக்கு விஜய் பத்தி இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. நாளைக்கு மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து தாவேகா சார்பா விஜய் கலந்துக்க மாட்டாரு, ஆனா புஷி ஆனந்த் கலந்துக்குவாரு அப்படின்ற அறிவிப்பை வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கூட்டத்தை வந்து பல கட்சிகள் புறக்கணிச்சிட்டாங்க. பாஜக, நாம் தமிழர், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாமே நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை. இதுல முதல் முறையா வந்து இப்போ அபிஷியலா தாவேகா காரங்க சொல்லியிருக்காங்க புஷி ஆனந்த் கலந்துக்க போறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இதன் மூலியமா தாவேகா வந்து முதல் முறையா அபிஷியலான அரசாங்க கூட்டத்துல கலந்துக்க போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லணும். இல்ல ஸ்டாலினே ரொம்ப இறங்கி வந்து சொல்லியிருக்காரு, இது நான் என்ன கூப்பிடுறது, நீங்க வரணும்னு நினைக்காதீங்க, எல்லாருமே வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாங்க, தமிழகத்தோட குரலா இருப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. இதுல பின்னணியில சில விஷயங்கள்லாம் இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக இதுல கலந்து கொள்ள போறது இல்லைன்னு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதே ஸ்டாண்ட் தான் தனது கூட்டணி கட்சிகள் அனைவரும் எடுக்கணும்னு நிர்பந்திச்சதாகவும் சொல்லப்படுது. அதை நீட்சியா தான் தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் வந்து இதை புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி பாமக இதே அழுத்தம் கொடுத்திருக்காங்க, பாமக நீங்களும் போக கூடாது அப்படின்னு. ஆனா டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது, இதுல கண்டிப்பா கலந்து போவோம்னு சொல்லிட்டு அமித்ஷாவோட பேச்சுல சந்தேகம் இருக்குங்கிற வரைக்கும் அவர் பேசியிருந்தாரு. அதை நீட்சியா இதுல பாமக கலந்து போவோம் அப்படின்னு பாஜகவினுடைய அறிவுறுத்தலையும் தாண்டி இதுல கலந்துக்க முன் வர்றாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகவே பங்கேற்கிறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல அரசியல் கணக்குகள் இதோட இணைத்து பேசப்பட்டுட்டே வருது. நாளைக்கு அந்த கூட்டத்தில் வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க, எப்படி எல்லாம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த மாநில சுயாட்சிக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசோட அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எப்படி எதிர்க்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, யூபிஐ சேர்ந்த ஒரு பெண்மணியை அபுதாபியில தூக்கிலிட்டு இருக்காங்க. இந்த பெண்மணியோட பேர் வந்து சசாதி கான். இவங்க 2021ஆம் ஆண்டு அபுதாபியில் ஒரு வேலைக்காக போறாங்க. அங்க வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு குழந்தைக்கு பாதுகாவலராக இருக்காங்க. அதாவது அந்த குழந்தை வந்து இவங்களோட மேற்பார்வையின் கீழே தான் வளர்ந்துட்டு வருது. இப்போ திடீர்னு 2022ஆம் ஆண்டு அந்த குழந்தை வந்து இறந்து போயிருது. ஆனா பழி வந்து இவங்க மேல விழுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க தான் அந்த குழந்தைய கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சசாதி கானுக்கு அகைன்ஸ்டா அந்த குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது. அப்புறம் அபுதாபி அரசாங்கம் அந்த வழக்கை விசாரிச்சதுக்கு அப்புறம் 2023 ஜூலை மாதம் அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க. அபுதாபி சட்டப்படி குழந்தைகள் கொலை வழக்கு வந்து ரொம்ப கொடூரமான குற்றம் அப்படின்ற அடிப்படையில் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்ப இருந்தே வந்து இந்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இருந்து நாங்க பல முயற்சிகள் எடுத்தோம் அவங்களை மீட்கிறதுக்கு, ஆனா முயற்சிகள் எல்லாம் தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த குற்றம் வந்து ரொம்ப கொடூரமான குற்றம் அப்படின்றதுனால எங்களால வந்து அவங்களை காப்பாற்ற முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரி 14ஆம் தேதி சசாதி கான் வந்து அபுதாபியில் இருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து போன்ல பேசுறாங்க. என்னோட கடைசி ஆசை வந்து பேரண்ட்ஸ்ட பேசணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. அந்த போன்ல வந்து அவங்க பேசுறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் என்னோட கடைசி போன் காலா இருக்கலாம், இன்னும் 2-3 நாள் வந்து அந்த தூக்குல போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான செய்தியும் வராததுனால
அவங்களோட பெற்றோர் வந்து நீதிமன்றத்தில் போய் அப்ரோச் பண்றாங்க, ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இந்த மாதிரி என்னோட மகளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷன் வந்து இப்போ விசாரணைக்கு வந்தபோது தான் அஃபீஷியலாக மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சசாதி கான் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதியே தூக்கிலிடப்பட்டார், அவங்களுக்கு வந்து தூக்கத்தை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து இப்போ மத்திய அரசாங்கம் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. இப்போ 15ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி தான் எங்களுக்கே தகவல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்றாங்க. இதுல மத்திய அரசாங்கம் வாதம் வந்து இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த பெண்ணோட தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல வந்து எங்களுக்கு மத்திய அரசாங்கம் உதவியே பண்ணல, ஆரம்பத்திலிருந்தே நாங்க வந்து எவ்வளவு முயற்சி பண்ணோம், மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவியே பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதுல யோகி ஆதித்யநாத்தையும் மோடியும் குற்றம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் பெண் குழந்தை இல்ல, பெண் குழந்தை இருந்தது அப்படின்னா என்னோட வழி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது இந்தியா முழுக்க பெரிய தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. இதுல அந்த பொண்ணு தடுப்பூசி போட்டு தான் அந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இந்த பொண்ணுக்கும் அந்த தடுப்பூசிக்கு சம்பந்தம் இல்ல, இவங்க பராமரித்த நேரத்துல பெற்றோர் போய் தடுப்பூசி போட்டு வந்திருக்காங்க 4 மாசம் கை குழந்தைக்கு, அதன் நீட்சியா அந்த குழந்தை இறந்திருக்கு அப்படிங்கறதா இவங்க தரப்பு வாதமா இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. ஆனா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு இந்திய குடிமகளை வந்து இன்னொரு நாட்டுல தூக்கிலிட்டிருக்காங்க அப்படின்னா உடனே இந்த செய்தி மத்திய அரசாங்கத்துக்கு வரணும், உடனே இந்த செய்தி முன்னாடியே சொல்லணும். ஆமா, உடனே இந்த செய்தி வந்து பெற்றோருக்கு சொல்லணும். ஆனா இதுல வந்து எங்க தப்பு நடந்ததுன்னு தான் பெரிய கேள்வி. ஏன்னா பிப்ரவரி 15க்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், தூக்கிலிட போறோம், டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லல. பிப்ரவரி 15க்கு அப்புறம் தூக்கிலிடப்பட்ட செய்தி கூட மத்திய அரசாங்கம் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கே பிப்ரவரி 28 தான் தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வைக்கிறாங்க. இதுல வந்து பல குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு பின்னாடி எங்க தப்பு நடந்தது அப்படின்றத வந்து கண்டறியணும் அப்படின்ற கோரிக்கை வந்து எழுந்திருக்கு. சமீபத்துல மார்ச் 3ஆம் தேதி கல்யாணம் நடந்துச்சு, எஸ்பி வேலுமணி வீட்டு மகன். அந்த கல்யாணத்தை சுத்தி பல சர்ச்சைகள் எழுந்துச்சு. அவர் வந்து எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்தாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு ரிசப்ஷனுக்கு தான் பத்திரிகை கொடுத்தாரு அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டுச்சு. அதன் நீட்சியா தான் அது மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க, அதிமுக தலைவர்கள் வந்திருந்தாங்க, பாஜக தான் பெரும்பான்மையான தலைவர்கள் வந்திருந்தாங்க, பாஜக மாநில தலைவர், அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், இந்த மாதிரி பலரும் வந்திருந்தாங்க, குஷ்பு எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா. அதுல பாஜக மாநில தலைவர், அதிமுக மாஜிக்கல் எல்லாரும் குனிஞ்சு கும்பிட்டு போட்டு வணக்கம் சொன்னதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாமே எடப்பாடிக்கு டென்ஷன் ஏத்தனதான் சொல்லப்பட்டுச்சு. இப்ப என்ன தகவல் சொல்லப்படுதுன்னா, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாசமே நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிட்டாங்க, அந்த நிச்சயதார்த்தத்துக்குமே எடப்பாடி பழனிசாமி வரல அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. தொடர்ந்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் புறக்கணிச்சாலும் எஸ்பி வேலுமணி தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து ரிசப்ஷனுக்கு தான் எல்லாரும் கொடுத்திருந்தோம், அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் எல்லாருக்கும் நாங்க வந்து ரிசப்ஷன் தான் வரணும்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தோம், ஆனா அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கே வந்துட்டாங்க, எங்களுக்கு அதுதான் பெரிய ஷாக்கா இருந்துச்சு, எங்களுக்கே அது பிடிபடல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட மனைவி வந்து முதல் நாள் விசாரிச்சாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து சிவராத்திரியில எஸ்பி வேலுமணி அமித்ஷாவோட சந்திச்ச அந்த பேசின அந்த பேச்சுவார்த்தை விவரங்கள்லாம் எடப்பாடிக்கு தெரிய வந்துடுச்சு, அதை நீட்சியா அந்த கோவத்துல தான் அவர் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கல்யாணத்துக்கு கட்சி தலைமை இப்படி வராம இருப்பாங்க, ரிசப்ஷனுக்குன்னு கோவை கொடிசியால வச்சிருக்காரு 10ஆம் தேதிங்கிறது அது வேற. இங்க கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னா மற்ற தலைவர்கள் வந்திருக்க கூடாது இல்ல, கொடுக்காம இருந்த அதிமுக தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரி வந்திருக்காங்கல்ல. சோ இது வந்து பேசு பொருளா மாறுது. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமித்ஷா வந்து சொல்றபடி பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா எஸ்பி வேலுமணி தான் இருந்துட்டு வராரு. எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு மனநிலையில இல்லைன்னாலும் இவர் தான் நம்ம பாஜகவோட கூட்டணி சேரணும், அப்பதான் கொங்கு பகுதியில நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியும் அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இந்த விரிசல் தான் இந்த கல்யாணத்துக்கு வராம போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் இப்ப 10ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி வந்தாலுமே இந்த விவாதங்கள் முற்று பெறாது. உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை, இவர் வந்து செங்கோட்டையனை கூப்பிட்டாரு, செங்கோட்டையன் கூட அத்தனை தலைவர்கள் பேசினது, இத்தனை தலைவர்கள் கூடவும் பாஜக மாநில தலைவர் நெருக்கமா பேசினது, இப்படி எல்லாம் பல சிக்கல்கள் இதுல அணி சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, நம்ம இங்க தமிழ்நாட்டு பாஜக தலைவர் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், அடுத்து யார் வர போறாங்க அப்படின்னு. இது ஆனா சத்தமே இல்லாம நம்ம கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வந்து மேல பாஜகவோட தேசிய தலைவரா வர்றதுக்கான ரேஸ்ல வெகு வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்ப அதாவது இப்ப அதுல பல மாநில தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, இவங்க ரேஸ்ல வர போறாங்க, இவங்க வர போறாங்கன்னு சொல்லப்படுது. ஜேபி நட்டாவோட பதவி அவங்க வந்து மகிழா மோர்ச்சாவோட தலைவரா இருக்காங்க, அதுதான் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஜேபி நட்டாவோட பதவி காலம் முடிஞ்சு 2-3 மாசம் ஆயிடுச்சு, இன்னமும் ஒரு பதவியில் நீடிச்சுட்டு வராரு. டெல்லி எலெக்ஷனால உடனடியா அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாம ஒரு நிலைமை. இதுல வந்து ஏன் மகளிர் அணி தலைவரா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன்,
பேர் அடிபடுது அப்படின்னா இப்ப பாஜக என்ன ஒரு பிளான் பண்ணிருக்காங்கன்னா அடுத்த கட்ட தலைவரா வந்து சவுத் இந்தியால இருந்து ஒருத்தர் வரணும். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து வடமாநில தலைவர்கள் தான் பாஜகவோட தேசிய தலைவரா இருக்காங்க. இங்கே சவுத் இந்தியாவுக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ற மாதிரி ஒரு தலைவரை கொண்டு வரணும், அதுவும் பெண்ணா இருக்கும் பட்சத்துல அது ரொம்ப நமக்கு உற்சாகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்ட நகர்வா இருக்கும். அதுலயும் குறிப்பா தமிழகத்திலிருந்து வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அங்க தேங்கி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பாஜகவுக்கான வாக்கு இல்லாம இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இவங்களை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவும் இருக்கும் 2026 அப்படிங்கிற வகையில பல பல பிளான்களோட அடிப்படையில தான் இதை தேர்ந்தெடுத்ததான் சொல்லப்படுது. இன்னும் உறுதியான தகவல் வரலனாலும் அந்த ரேஸ்ல வானதி சீனிவாசனுக்கு முக்கியமான இடம் இருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அவங்க போயிட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம மாநில தலைவரை மத்திய அமைச்சராக்கக்கூடியதுக்கான வேலைகளும் நடந்துட்டு வரதா ரொம்ப காலமா சொல்லிட்டு வரப்படுது. அந்த அடிப்படையில அடுத்த தலைவர் யாருங்கிறதா இன்னும் விட தெரியாத ஒரு கேள்வியா இருக்கு. முன்னாடி வந்து வானதி தமிழக பாஜக தலைவர் போட்டியில் இருந்தாங்க, இப்ப வந்து தேசிய தலைவர் போட்டிக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்ப தமிழிசைக்கு என்ன பதவி தரப்போறாங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அதிமுக பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா அந்த கொங்கு பெல்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கொங்கு பெல்ட்ல தான் பல முக்கியமான தலைவர்கள் அதிமுக இருக்காங்க. ஆனா உண்மையிலுமே அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றதான் பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்வியை எழுப்பின சம்பவம் என்ன அப்படின்னா திருப்பூர்ல ஒரு மாநாடு நடத்த போறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை கொண்டாடுற விதமா ஒரு மாநாடு நடத்த போறாங்க. அந்த மாநாடு அழைப்புதல் தான் இப்போ அதிமுகவையும் தாண்டி பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் ஆள் இல்லாமையே எப்படிலாம் அழைப்புதல் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு. இந்த அழைப்புதல் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்க போறவங்கல குலுக்கல் முறையில 3 பேருக்கு வந்து தங்க காயின் கொடுக்க போறோம், தங்க நாணயம் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம 300 பேருக்கு சிறப்பு பரிசுகள் உண்டு. அதாவது வீட்டு உபயோக பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து 300 பேருக்கு கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க கூடிய எல்லாருக்கும் சிறப்பு பரிசு இருக்கு அப்படின்ற ஒரு போஸ்டரை திருப்பூர் முழுக்க இப்போ ஒட்டிட்டு இருக்காங்க. திருப்பூர் முழுக்க அந்த போஸ்டர் வந்து தொடர்ந்து விநியோகப்பட்டு வருது. அப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா அதிமுகவுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு கொங்கு மண்டலத்திலே ஆள் இல்லையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதுல யூஸ்ஃபுல்லா வந்து நம்ம தமிழ்நாட்டில் முழுக்க பாக்குறதான் ஒவ்வொரு கட்சி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு பல விதமான ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதாவது பிரியாணி போடுறது அப்புறம் மீதி அந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. போன வருஷம் கூட அதிமுக இப்படி ஒரு சர்ச்சையில மாட்டாங்க. என்ன அப்படின்னா போன ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அந்த பொதுக்கூட்டத்தை கலந்து வருவாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த சேர்ல உட்காந்தவங்களோ அந்த சேர்ல உங்களுக்கு தான் சொந்தம், சேர் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஆஃபர்லாம் விட்டாங்க. அப்பவே வந்து அங்க மக்கள்லாம் ஒன்று கூடி அங்க இருந்த சேர்லாம் எடுத்துட்டு போறதை பார்த்தோம் நம்ம. இப்ப அதே மாதிரி இன்னொரு சர்ச்சைக்குரிய ஆஃபர் வந்து இப்ப விட்டுருக்காங்க திருப்பூர்ல. தயங்காம வாங்க தங்கத்தோட போங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இல்ல அதுதான் பெரிய கேள்வி. உங்களுக்கு வந்து அதிமுக எதிர்கட்சியா சொல்றீங்க, உங்களோட ஸ்ட்ராங் பெல்ட்லயே வந்து ஆட்களை கூட்டுறது அந்த அளவுக்கு சிக்கலா மாறிடுச்சான்ற கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நாங்க காசு கொடுத்து கூட்டுறோம், காசு வாங்கிட்டு யார் வரமாட்டாங்க, பாதி வழியிலே போயிடுறாங்க, ஆட்களை வந்து முழுமையா கூட்டி பொதுக்கூட்டம் ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஏன்னா தங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்காச்சும் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டத்தில் உட்காருவாங்கல்ல தொடர்ந்து, அதனால வந்து இந்த மாதிரிலாம் டிஃபரெண்டா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், காசு கொடுத்தாதான் ஓடி போயிடுறாங்க, இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தாலாச்சும் இப்படி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வராங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியான இப்படியுமா நடக்கும் இது கேட்டோம்னா என்ன நேக்கா கோத்து விட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சிவகங்கையில அழகு சேகர்னு ஒருத்தர் குடும்பத்தோட இருக்காரு. அவர் மனைவி நர்ஸா இருக்காங்க. இவர் வெளிநாட்டுல தங்கி வேலை பார்த்துட்டு வர்றாரு. இப்ப சமீபத்துல ஊருக்கு வந்திருக்காரு. ஊருக்கு வந்தவர் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு ஒரு மகன் இருக்காரு, 10 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் விஸ்வநாதன்ஸ் பேரே பாருங்க வித்தியாசமா இருக்கு. விஸ்வநாதர்ங்கிறத விஸ்வநாதன்ஸ்னு வச்சிருக்காங்க, ஸ்டைலிஷா வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு காது குத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. காது குத்துனா கம்மல் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி காது குத்தி கம்மல் போடுறாங்க. அந்த பையன் எவ்வளவு நேக்கா பிளான் பண்ணிருக்காருன்னா எனக்கு மட்டும் தானே காது குத்துறாங்கப்பா, நீயும் காது குத்திக்க அப்படின்னு இருக்காரு. டேய் நான் அப்பாடா, நான் சின்ன வயசுலயே குத்திட்டேன்டா அப்படின்னு இருக்காரு. குத்துனாலும் பரவாயில்ல, இப்ப நீ குத்துற எனக்காக ஆமா அப்படின்னு இருக்காரு. இதனடா அது இவ்வளவு நேக்கா கூட்டத்துல வச்சு சொன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் அழுவும் ஆரம்பிச்சுட்டா சொல்லப்படுது. அதை அடுத்துதான் அவர் வழி இல்லாம அப்பாவும் காது குத்திருக்காரு. மகன் சொல்ற கோரிக்கைக்காக மகனுக்கே காது கொடுத்தாரு தந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர்ல பேசப்பட்டு வருது. உனக்கு நான் காது குத்தலான்னு வந்தா என்ன நேக்கா காது குத்திட்டேங்கிறதா அவருடைய மன புலம்பலா இருந்துச்சு. அதே நேரம் உற்சாகமாவும் சொல்லியிருக்காரு, மகன் ஆசைக்காக நான் அதை கேட்டு நடந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியா பகிர்ந்திருக்காரு. நிறைவேற்றிருக்கேன்னு மகனுக்கு காது குத்து வச்சு தந்தையும் காது குத்திட்ட சம்பவம் தான் சிவகங்கையில இப்ப ஒரு மாதிரி குஷியா பேசப்பட்டு வருது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. அழகு தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.